போது 10 அதிகாரங்கள் என்ற முறையில் எம்பிரான் மாபதி சிவம் இந்த நூலை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு நூலும் நமக்கு ஒவ்வொரு வகையான சுவை உடையதாக அமைந்திருப்பது என்பதை பார்க்கிறோம். உண்மை விளக்கம் என்கின்ற நூல் தத்துவங்களையும் நடராஜ பெருமானுடைய ஆடல் பெருமையையும் சொல்லக்கூடியது அப்படிங்கிறத விரிவாக படித்தோம். இந்த திருவருட்பயன் அப்படிங்கிறது படிப்பதற்கு மிக எளிமையாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடியது. குறளை ரொம்ப எளிமையாக நீங்கள் மனதுக்குள்ளே நிறுத்தலாம். அந்த வகையில் நமக்கு திருக்குறளுடைய அமைப்பிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நூல் 10 அதிகாரங்களை திருக்குறளை போலவே அமைத்திருக்கிறார். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் சொன்னார் ஆசிரியர். இந்த நூல் வீட்டு நூல் என்று சொல்லப்படுது. வீட்டுக்குறள் நூல், வீடு வேட்டை பற்றி சொல்கின்ற குறள் வெண்பாவில் அமைந்திருக்கக்கூடிய நூலுகள். அந்த வகையில் நாம் கடந்த வகுப்பில் எப்படி அதிகார முறையை அமைத்திருக்கிறார் ஆசிரியர் பெருந்தகை என்று பார்க்கும்போது, இறைவனை பற்றி, பதியை பற்றி முதல் அதிகாரம், பசுவை பற்றி, உயிரை பற்றி இரண்டாவது அதிகாரம், உயிரை இறைவனை அடைய ஒட்டாது தடை செய்கின்ற மலமாகிய பாசத்தை பற்றி மூன்றாவது அதிகாரம், அந்த மலத்தின் வழியாக நம்மை பிறப்பில் செலுத்தி இறைவனிடம் கொண்டு சேர்த்துகின்ற சக்தியை பற்றி, ஆற்றலை பற்றி, கருணையை பற்றி கூறுவது 4வது அதிகாரம் என்றும், அந்த அருள் சக்தி நமக்கு எவ்வாறு உதவும் என்ற போது குரு வடிவில் அந்த உரு வரும் என்பதன் வகையில் 5வது அதிகாரம் குருநாதரை பற்றிய அதிகாரம் என்றும், குருநாதர் நமக்கு உணர்த்துகின்ற நெறி, அறியும் நெறி என்கின்ற உபதேசத்தை பற்றி 6வது அதிகாரத்தையும், அறியும் நெறியின் வாயிலாக உயிரினுடைய அறியாமை நீங்கி அறிவு விளங்குவதனால் 7வது அதிகாரம் உயிர் விளக்கம் என்றும், அந்த உயிர் அப்படி அறிவு விளக்கம் பெற்றதனால் அதற்கு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை பற்றிய அனுபவத்தை சொல்லுகின்ற அதிகாரமாக 8வது அதிகாரம் இன்புறு நிலை என்றும், 9வது அதிகாரம் அந்த இன்புறு நிலை எய்தப் பெறாமல் தடையாக இருப்பவர்களுக்கும் எய்தப் பெற்று அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அஞ்செழுத்தை ஓத வேண்டும் என்பதனால அஞ்செழுத்தினுடைய அருமைப்பாட்டை சொல்லுகின்ற 9வது அதிகாரமாகவும், 10வது அதிகாரம் அந்த நிலையை அடைந்தவர்கள் என்கின்ற அடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கின்ற 10வது அதிகாரமாக பதி முதுநிலை, உயிர் அவைநிலை, இருள் மனநிலை, அருள் அருநிலை, அருள் உருநிலை, அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, ஐந்தெழுத்து அருள்நிலை, 10 அதிகாரத்துடைய தலைப்பை நீங்கள் அருமையாக மனப்பாடம் பண்ணிட்டீங்க, மகிழ்ச்சி. இந்த வகையில் இந்த 10 அதிகாரத்தில் நம்ம முதல் 3 அதிகாரம் பார்த்துருக்கிறோம். இறைவனை பற்றி 10 குறள் சொன்னார். இறைவன் எப்படி இருக்கிறார், அவர் நமக்கு என்ன உபகாரம் செய்கிறார், அவரை அடைய முடியுமா அடைய முடியாதா அப்படிங்கும்போது முதல் 10 குறள்ல 11 நிலையில இறைவன் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் நிறைக்கும் நிறைந்து, இறைவன் நிகரில் நிறை, அவன் அறிவாகி நிற்கும் நிறைந்து, அகர உயிர் போல் நிற்கும் நிறைந்து, எங்குமாகி நிற்கும் நிறைந்து, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் நிற்கும் நிறை. அப்படி அவன் நிற்பதற்கான காரணம் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தருவதற்காக. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார வேண்டும் என்பதற்காக சக்தியோடு பிரிப்பின்று நிற்கின்றான். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி விண்ணையெல்லாம் என்கிறான். அவன் அப்படி நிற்கக்கூடிய இறைவனுடைய பெருமைக்கும் அளவில்லை, நுண்மைக்கும் அளவில்லை, அவனுடைய பேரருக்கும் அளவில்லை, அவனுடைய ஒளி அதான் சொல்ல பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையா. அவன் அப்படி இறைவன் எங்குமாய் பெருமையா நுண்மையா அடைவதற்கு அறியவனாக இருக்கக்கூடிய அவன் இந்த உயிர்களுக்கு எப்படி தன்னுடைய இன்பமாகிய அனுபவத்தை கொடுப்பான் அப்படிங்கும்போது உயிர்களை படைப்புல செலுத்தி கொடுப்பாங்கிறதுக்காக 4வது குறள்
எவையும் ஆக்கி எவையும் அழித்து எவையும் ஆசுடன் போக்கும் அவன் போகா புகழ். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் போக்கும் அவன் போகா புகழ். அப்படி அவன் நம்மளை ஐந்தொழில்படுத்தும் போது அருள் செய்வதற்கு எப்படி இறங்குறாங்கும் போது 5வது குறள்ல அருவும் உருவும் அறிஞருக்கு அறிவாம் உருவும் உடையான் இறைவன் வடிவம் தாங்கி வரும்போது அருவம் அருவுருவம் உருவம் அறிஞர்களுக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவான் அப்படின்னு உயிர்களுக்கு இறைவன் அருள் செய்கின்ற முறைமையை 6வது குறள்ல சொன்னார். அருவும் உருவும் அறிஞர் 5வது குறள்ல அருவும் உருவும் அறிஞருக்கு அறிவாம் உருவும் உடையான். அப்படி இந்த இறைவன் வடிவம் தாங்கி இறங்குறானே, இந்த வடிவம் தாங்கி இறங்குற இறைவனுக்கு இந்த வடிவத்தை கொடுப்பவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டா இல்லை. பல்லார் உயிரும் உணரும் பான்மையென மேல்வொருவன் இல்லாதான் உயிர்கள் தான் அவனை சார்ந்து இருக்கணுமே தவிர இறைவன் உயிர்களை சார்ந்திருக்க முடியாது. இறைவனுக்கு உயிர்கள் வடிவத்தை கொடுக்க முடியாது. எனவே பல்லார் உயிரும் உணரும் பான்மையென மேல்வொருவன் இல்லாதான் அவன் உயிர்களோடு எப்படி நிற்கிறாங்க போது ஆனா அறிவாய் அகலான் அடியாருக்கு வானாளர் காணாத தேவர்களுக்கு எட்டாத தலைவன் உயிர்கள் அடியார்களுக்கு நெருங்கி நீங்காமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய களத்து எப்படி இருக்கும் போது 8வது குறள்ல எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் ஏகம் அவன் தங்கும் அவன் தானே தனி. இந்த உலகத்துல இறைவன் எங்கும் ஏகமாக தங்கி இருக்கிறான். அப்படி அவன் தங்கி இருந்தால் அவன் தானாக நிற்கக்கூடிய தனியாக நிற்கக்கூடிய பொருள். எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும். அவன் தண்ணீர் நீரில் நெருப்பு சூடு கலந்தா எப்படி கலந்திருக்குமோ அப்படி கலந்திருப்பான். அப்படி கலந்திருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட பொருள்? தனிப்பொருள். எங்கையும் எவையும் எரியுறு நீர் போல் ஏகம் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. அவன் தன்னை அடைந்தவர்களுக்கு நலத்தை செய்பவனாகவும் தன்னை அடையாதவர்களுக்கு நலத்தை கொடுக்க மாட்டாதவனாகவும் விளங்குகிறான். நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு அவனுடைய சலமிலன் சங்கர். ஏன் நன்னார்க்கு நலன் நன்னினர்க்கு நலன்? நன்னார்க்கு நலமிலன் நன்னினர்க்கு நலன். ஏன்னா அந்த நலங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த நலம்னா என்ன? இறைவன் தன்னை அடைந்தவர்களுக்கு நலம் கொடுப்பான், அடையாதவருக்கு எந்த நலத்தை கொடுக்க மாட்டான் படிச்சுங்க. சிவபெருமானாகி தானாகிய நலத்தை கொடுக்க மாட்டான், உலகமாகிய பயனை கொடுப்பானே தவிர தன்னை பற்றிய நலத்தை கொடுக்கும். அதனால் நன்னார்க்கு நலமிலன்னா சிவமாகிய நலத்தை கொடுக்க மாட்டான். நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் சேசன். அப்படிப்பட்ட ஒரு பொருள் உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து. இறைவன் என்ற ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளை நீ வழிபாடு செய். ஏன்னா அவர்தான் நமக்கு பிறவி நோயை தீர்க்கின்ற மருந்து. முதல் அதிகாரம். அதுல 2வது அதிகாரம் பார்த்தோம் உயிரவை நிலை. இந்த உயிரை பற்றி சொல்லும் போது உயிர்கள் எந்நிறந்தனால ஒரு கூட்டமா வச்சு என்ன சொன்னாருங்க? உயிரவை நிலை. உயிரவை நிலை. அப்படி எத்தனை உயிர்கள் இருக்குன்னு கேட்டா உயிர்கள் எண்ணிக்கை இல்லாதன்னு சொல்றதுக்காக முதல் குறள் என்ன சொன்னாருங்க? பிறந்த நாள் பிறக்கும் நாள் ஓடும் துறந்தால் துறப்போர் தொகை அப்படின்னு சொன்னார். சரி, அப்படி எண்ணில்லாத உயிர்கள்னா இந்த உயிர்களுக்கு வகை கிடையாதா? எப்படி இந்த உயிர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது கேட்டா உயிர்கள் 3 வகைப்படும். எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டா எப்படி பிரிச்சுக்கிறான்னு பார்த்தோம்னா மலத்தினுடைய சார்பு பற்றி உயிர்களை எண்ணி அளவு பிரிச்சிருக்கிறாங்க. மலம் என்பது 3ன்னு படிச்சோம். ஆணவம் கண்மம் மாயை. இந்த 3 மலமும் இருப்பவர் ஒரு கூட்டம். 3 மலத்துல ஒரு மலம் மாயா மலம் நீங்கினவங்க ஒரு கூட்டம். 3 மலத்துல மாயா மலம் கண்ம மலம் என்று சொல்லக்கூடிய 2ம் நீங்கி ஒரு மலம் மட்டுமுடையவர்கள் ஒரு கூட்டம். அதுல 3 மலம் உடையவர்களுக்கு சகலர், ஒரு 2 மலம் உடையவர்களுக்கு விளையாடலர், ஒரு மலம் மட்டுமே உடையவருக்கு ஞானலர். இதுல சகலர்னா என்ன? கலைகளோடு கூடியவர்கள். சா கூட்டல் கலர், கலைகளோடு கூடியவர்கள். பிரளயா கலர் விஞ்ஞான கலர். அதை எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா பிரளய அகலர் விஞ்ஞான அகலர். பிரளய
அகல, விஞ்ஞான அகல. பிரளய அகலன்னா இந்த பூமி பிரளயம் வந்து ஊழி முடிவுல அவங்களுக்கு முக்தி. ஏன் அவங்களுக்கு பிரளய அகலன்னு பேரு? இந்த ஊழி முடிகின்ற காலம், உலகம் முடிகிற காலத்துல அவங்களுக்கு முக்தி நிச்சயம். அவங்க எந்த சாதனையில் இருந்தாலும் எப்படி இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு முக்தி நிச்சயம். அதனால அவங்களுக்கு பிரளய அகல. விஞ்ஞான அகலன்னா அவர்கள் அறிவின் வழியாகவே இறைவனை அடைந்துருவாங்க. அப்படிங்கிறத விஞ்ஞானம், மேலான அறிவினால் இறைவனை அடையறதுனால அவங்களுக்கு வேணுங்க. விஞ்ஞானம்னா மேலான அறிவு. விஞ்ஞானம்னா விநாயகர் என்ன? மேலான தலைவர். மேலான தலைவருக்கு தான் விநாயகர். அப்போ மேலான அறிவை கொண்டு, மேன்மையான அறிவை கொண்டு இறைவனுடைய திருவடியை சார்பதனால அவங்களுக்கு பேரு விஞ்ஞானம். அதனால இரண்டாவது குறள்ல திரிமலத்தார் ஒன்றாகில் சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாரையும் உடன். இவங்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை என்னங்கய்யா அப்படின்னா, மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் தோன்றலர் தொத்து இலார் துணை. அதாவது இந்த மூணு மலம் திறத்தவர்களுக்கும் ஆணவ மலம் என்ற மூலமலம் உண்டு. இவங்க மூணு பேர்த்துல சகலர்கள் இந்த மலத்திலிருந்து நீங்குவதற்கான வழியை அறியாதவன்னு சொல்ற. தொத்துளார் துணை அப்படின்னா தன்னை தொத்தி நிற்கக்கூடிய மாயா மலத்திலிருந்து நீங்குவதற்கு துணையை அறியாதவர்கள் சகலர்கள் அப்படின்னு. மூன்று திறத்துள்ளார் மூலமலத்துள்ளார் தோன்றலர் தொத்துளார் துணை அப்படின்னார். அப்புறம் நான்காவது குறள்ல இந்த மூன்று திறத்துளாரும் மூலமலத்து துணை கண்டவற்றை நாளும் கனவில் கணக்கீடு திந்திரலுக்கு என்னும் செயல். இந்த குறள்ல உயிருக்கு தனி சுதந்திர அறிவு கிடையாது. ஏன்? நாளும் நாளும் கனவுல காண்பவற்றை நனவில் மறந்து அறியக்கூடியது. நனவில் தெளிவாக அறிந்த ஒன்றை கனவுல போனா தெளிவா அறியறதில்லை. அதனால நாளும் கனவில் கண்டவற்றை நாளும் கனவில் கண்டு மயங்கிடும் திந்திரலுக்கென்னோ செயலா. நனவில் கண்டவற்றை நாளும் கனவில் மயங்கிடும் திந்திரலுக்கென்னோ செயல். அப்படின்னா ஆன்மாவுக்கு சுதந்திர அறிவு என்பது கிடையாது. ஏங்க சுதந்திர அறிவு? அப்ப ஆன்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உண்டு. எப்படி ஆன்மா எப்படி அறிவு பெறும்னா, பொறியின்றி ஒன்றும் உணராத புந்தி. கருவிகள் இல்லாமல் ஒன்றையுமே அறியாது. ஒன்றையும் அறியாதா? ஒன்றையும் அறியாது. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு இந்த உயிருக்கு அறிவுடைய பொருள் பேர் வச்சது மிக நன்று அப்படின்னு. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு ஆன்மாவுக்கு அறிவு உண்டா இல்லையாங்கிறது அடுத்த பொருள். ஆறாவது பொருள்ல ஒரு ஓமை சொல்றார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவிலிகளில் என் செய்ய. அதாவது இந்த பூமியில சூரியன் இருந்து என்ன, நில இரவு வந்து என்ன, அதற்கு உலகப் பொருள் இருந்து என்ன, கண்ணில்லாத ஒருவனுக்கு இது எதனாலும் பயனில்லை. கண்ணில்லாத ஒருவனுக்கு உலகம் இருந்தா என்ன, வெளிச்சம் இருந்தா என்ன, இருட்டு இருந்தா என்ன. அதுபோல அறிவு பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அறிவென்ற ஒன்று இல்லைன்னா ஒளியாகிய சிவஞான பொருள் இருந்தும் பயனில்லை, இருளாகிய ஆணவ மலம் இருந்தும் பயனில்லை, உலகமாகிய அனுபவ பொருளாகிய மாயை இருந்தும் பயனில்லை. அப்ப என்ன சொல்ல வர்றார்? உயிருக்கு அறிவு என்பது உண்டு. உயிருக்கு அறிவு என்பது உண்டதனால இருக்கிறதுனாலதான் அதை அந்த அறிவு மயக்கத்தை செய்கிற இருளிலிருந்து நீக்கக்கூடிய சிவஞானமும் அதுக்கு துணை செய்கின்ற மாயாமலத்தை எல்லாம் சேர்த்தி குறள்ல சொல்றார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவிலிகளில் என் செய்ய. இதுல யார் அனுபவத்துக்குரிய பொருள்? உயிர் அனுபவத்துக்குரிய பொருளா, இறைவன் அனுபவத்துக்குரிய பொருளா, இல்லது பாசமாகிய சடப்பொருள் அனுபவத்துக்குரிய பொருளான்னு கேட்டா இந்த மூணு பேர்த்துல அனுபவத்துக்குரியவர் யாருன்னு கேட்டா நாம் தான். அது ஏழாவது பொருள்ல சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கவை சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பரிபூரண பொருள்.
அசத்து சத்தை சாராது. அசத்து சடப்பொருள், உலகம் சடப்பொருள்ங்கிறால ஒரு காலத்திலும் சிவபெருமானை சென்று சாராது. ஆங்கவே உயிர்த்தல், அப்படி அதுல உயரக்கூடிய பொருள் யாரு கேட்டீங்கன்னா சதசத்தா இருக்கு. அந்த பெயர் சத்தும் சதசத்தும் அப்படின்னா சத்தும் அசத்தும்னா சத்து அசத்துனா ஒரு நேரத்துல சத்தா இருக்கும் ஒரு நேரத்துல அசத்தா இருக்கு நினைச்சு கூடாது. சத்துனா என்ன? நிலையுடைய பொருளுங்க. அசத்துனா நிலையற்ற பொருள். ஒரு நேரத்தில் உயிர் நிலையான பொருளா இருக்கும் ஒரு நேரத்தில் நிலையற்ற பொருளா இருக்கும். அதல்ல, நிலையுடைய பொருளோடு கூடி அந்த அனுபவத்தை பெறுகின்ற தகுதியும் நிலையற்ற பொருளோடு கூடிய அனுபவத்தை பெறுகின்ற தகுதியும் உடையதுனால என்ன பேருங்க? சத்து அசத்து. சத்தோடு கூடிய வழி சத்தை அனுபவிப்பதாயும் அசத்தோடு கூடிய வழி அசத்தை அனுபவிப்பதாக இருக்கக்கூடிய பொருள் சதசத்து. அப்படின்னா அந்த அப்படி உயிர் சத்தோட கூடிய சத்தை அனுபவிக்கும் அசத்தோட கூடிய அசத்தை அனுபவிக்கும்னா அப்படிப்பட்ட பொருள் உலகத்துல வேற ஏதாவது இருக்குதா? எனக்கு ஒன்றும் புரியலைங்களேங்க ஐயா. வேற ஏதாவது அப்படிப்பட்ட பொருள் உலகத்தில் இருக்கா? அப்படின்னா இருக்கு. எப்படிப்பட்ட பொருள்? அந்த பொருள் என்னன்னு சொன்னாம ஓமையை மட்டும் சொல்றார். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லா பொருள்கள் இல்லதோ ஒளி. இருட்டோட சேர்ந்து இருளாகவே மாறிடும், வெளிச்சத்தோட சேர்ந்து வெளிச்சமாகவே மாறிடும். அப்படிப்பட்ட பொருள் உலகத்தில் இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்காமா? அப்படிப்பட்ட பொருள் உலகத்தில் இருக்குதா? என்ன பொருள் அது? என்னென்ன பொருள்னா இருட்டோட சேர்ந்து இருட்டா மாறிடும், வெளிச்சத்தோட சேர்ந்து வெளிச்சமாக மாறிடும். சொல்லுமா முன்னாடி சொல்லுமா. இருளோட சேர்ந்து இருளாகவும் வெளிச்சத்தோட சேர்ந்து வெளிச்சமாகவே இருக்கிற பொருள் உலகத்தில் இருக்குதா? நாம் அப்படி கடவுள் படிச்சோம். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்களோ ஒளி. அப்படிப்பட்ட பொருள் கண்ணு, வானம், படிகம். கண்ணுனாவது பகல் வெளிச்சத்தோட சேர்ந்து வெளிச்சமாகவே இருட்டில் சேர்ந்து இருளாகவே புரியுதா? அது போல படிக பொருள் வெயில் இருக்கிற நேரத்துல வெள்ளையா இருக்கும், இரவு நேரத்துல கருப்பா இருக்கும். புரியுதா? அது போல கண் இருள், ஆகாயம் படிகம் ஆகாயம். ஆகாயம் பகல்ல பூரா வெளிச்சமா, இரவுல பூரா கருப்பா. அப்படி மூணு பொருள் ஓமைய நமக்கு உதாரண பொருள் நம்ம வருவிச்சு பார்க்கணும். செய்யலாம், ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த குரல் என்ன இருக்குன்னு கேட்டா செய்திதான் இருக்கு. இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லா பொருள்களோ ஒளி. இந்த உயிர் இப்படி சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறத அந்த பொருளை சொல்ற. உயிர் எந்த பொருளை சார்ந்தோ அப்படி சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு அறியக்கூடிய அறிவு எதை அறியணுமோ அதை அறியலையா அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்து 9வது குறள்ல ஓமன் கண் போல ஒளியும் இருளே யாம் கண் காணாதவை. ஒளியும் மிக இருளே யாம், மிக இருளே யாம் கண் மண்கண் காணாதவை. அப்படின்னா இந்த கோட்டான சொல்லி இந்த கோட்டான் பகலெல்லாம் பார்க்காது, பகலெல்லாம் பார்க்கும், பகலெல்லாம் பார்க்காது, இரவுல பார்க்கும். இந்த பார்க்கக்கூடிய தன்மை எப்போ பார்க்கணும்? பகல்ல பார்க்கும், இரவுல பகல்ல பார்க்காது, இரவுல பார்க்கும். அப்ப பார்க்க வேண்டியது பகல்ல தான் பார்க்கணும், இரவை பார்க்க கூடாது. ஆனாலும் அந்த கோட்டானா பரவாயில்ல, நீ கோட்டானோட மோசங்கிற. ஏன்னா அது பகல்லையாவது பார்க்க வேண்டிய பொருளை பார்க்கலைனாலும் இரவுல பார்வை தெரியுது. உனக்கு பார்வை அறிவுங்கிறது பொருள் சேரலாம் தெரியறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஓமன் கண் போலன்னு 9வது குறள்ல சொல்லி 10வது குறள்ல இந்த ஓமன் கண் போல் ஒளி மிரள் இல்லையாம் மண்கண் காண அன்றளவும் ஆற்றும் உயிர்கள் அந்தோ அளவும் அன்றளவும் ஆற்றும் உயிர்கள் அந்தோ இடர் அந்தோ என்று தீர்வுன்னு சொல்றார். அப்படி அந்த பொருள அன்றளவும் ஆற்றும் உயிர்கள் அந்தோ இந்த உயிருக்கு தொன்று தொட்டு இறைவன் இருக்கிற காலத்திலிருந்து இருக்கிற உயிருக்கு இன்னும் இந்த பாசம் நீங்காமல் இருப்பது என்பது வருந்தத்தக்க ஒன்று. அன்றளவும் ஆற்றும் உயிர்கள் அந்தோ அருள் தெரிவது என்று அளவில்லா அருள் தெரிவது. அதாவது இந்த உயிருக்கு இத்தனை ஜென்மம் எடுத்தோம், புரியலா, இத்தனை பிறப்பெடுத்தோம், அருள் என்ற ஒன்று இருக்குதுன்னு இந்த அதுல இது அறிந்து கொள்ளல. ஏன் அறிந்து கொள்ளல? அப்படி அறிந்து கொள்ளாத தடை செய்யற பொருள் ஒன்று இருக்கு. அந்த பொருளுக்கு பெயர் ஆணவ மனம்.
அந்த ஆணவ மலத்தை பற்றி 3வது அதிகாரத்துல இருள் மல நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்ற. பாசமாகிய மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை 3ன்னு சொன்னாலும் இதுல 8 குறள்ல ஆணவத்தை பத்தியே சொல்றதுனால எதை நினைச்சு சொல்லிட்டு அந்த தலைப்பு இருள் மலநிலை வச்சுட்டார். இந்த இருள் மாய மலநிலையில துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறு, அதாவது நமக்கு பிறவி என்ற ஒன்று உண்டா இல்லையா, பல பிறப்பெடுத்திருக்கிறோமா இல்லையா, உண்டு. துன்றும் பவத்துயர் உண்டு. அப்போ துன்றும் பவத்துயர் பல பிறப்பெடுத்திருக்கிறோம்னா பிறப்பிலிருந்து நீங்கிறதுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு பொருள் நிச்சயமா இருக்கும். ஏன் பிறப்பு என்பது துன்பம், அது அடைமொழியிலே என்ன சொல்லிடுறாரு கேட்டீங்கன்னா துன்றும் பவத்துயரும். பிறப்பு என்பது என்ன, துயரம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப துயரம்னா துயரத்திலிருந்து நீங்களுக்கு என்ன வேணும், என்ன துயரத்திலிருந்து நீங்கன்னா என்ன கிடைக்கும், அந்த இன்பத்தை தருகின்ற பொருளும் உண்டு. துன்பம் இருக்குதுனால நீக்கிறதுக்கு இன்பம் போல் நிச்சயமா இருக்கு. பெருமான் அப்படிதான் வச்சிருக்கிறார். தாகம்னா தண்ணி வச்சிருக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் வச்சிருக்கிறார். எந்த பொருளுக்கும் தீர்வு இல்லாம வைக்கவே இல்லை. கண்டிப்பா மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்திட்டு தான் இருக்கிறான். என்ன நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் தான் தெரியாம மறைமுகமா இருக்கும். அப்ப பெருமான் துன்றும் பவத்துயரும் இன்பும், அதற்கான துணை பொருள் இன்பம் தருகின்ற பொருள் சிவம், துணை பொருள் மாயை கண்மம். துன்றும் பவத்துயர் பிறப்பு, அந்த பிறப்பு நீங்குவதற்கு துணை செய்கின்ற பொருள் மாயை கண்மம். அதை அந்த துன்பத்திலிருந்து நீக்கி கொடுக்கக்கூடிய இன்பத்தை தருகின்ற பொருள் சிவம். இவையெல்லாம் இல்லைன்னு சொல்றது எவ்வாறு இல்லை. துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் அப்ப இந்த ஆணவ மலம் இப்படி உயிருக்கு துன்றும் பவத்துயராக பிறப்ப மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆணவம் எப்படிப்பட்ட தன்மையை உடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவம் இல்லைன்னா உயிருக்கு துன்பம் என்பதே இருளானது இன்று இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். ஆணவம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, ஒரு பொருளையும் நமக்கு இல்லை தனித்தனியா வேறுபடுத்தி பார்க்காத மாதிரி எல்லா பொருளையும் ஒன்ன மாதிரியே காட்டுற இருட்டு போல இந்த ஆணவ மலம் செயல்படுகிறது. இருளானது அன்று இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இந்த அறையில் இருட்டாயிடுச்சுங்க, இருட்டாயிடுச்சுன்னா இந்த அறை முழுக்க என்னவா இருக்கும், இருளா இருக்கும், டார்க் கருப்பு நிறத்துல இருக்கும். உள்ளுக்குள்ள கருப்பா நிக்கிறவங்க நின்னா என்ன, வெள்ளையா நிக்கிறவங்க நின்னா என்ன, தங்கம் போட்டிருந்தா என்ன, வெளியே போட்டிருந்தா என்ன, ஒண்ணுமே போடாம நின்னா என்ன, ஏதாவது தனித்தனியா பிரிச்சு காட்டுமா? இப்ப நல்லா வெளிச்சமா இருக்குது. வெளிச்சமா இருக்கும்போது நம்மளுக்கு பகல் தன்மை என்ன காட்டுது, சரிங்களா, நல்லா புத்துணர்ச்சி அமர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தெரியுது. இப்போ புத்துணர்ச்சி அமர்ந்து இருக்கிற பார்க்கறது எல்லாம் இருளான்னு வச்சுங்க, தூங்கிட்டு இருந்தா கூட தெரியும். இருளானது இன்று இலது, இருள் ஒன்றின் இல்லைனா, இருள் என்ற ஒன்று இல்லைனா எல்லா பொருளையும் ஏகமாக காட்டுகின்ற தன்மை இருக்காது. அப்ப இருட்டு என்ன பண்ணுது, எல்லா பொருளையும் ஒரே மாதிரி காட்டு. இது நமக்கு குறிப்பு. அதுக்குள்ள என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆணவம் என்ற ஒன்று என்னன்னு பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்ப துன்பத்தை தருகின்ற பொருள் என்று எது என்று பிரித்தறிய முடியாதபடி நம்ம அறிவு என்ன பண்ணிருக்குது, இருட்டா மறைச்சிருக்கு. அதனால எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு மயக்கம் தான் இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த ஆன்மா இந்த இருட்டை போல சொன்னீங்களே, இந்த இருளும் ஆணவும் ஒன்னா அப்படி வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாமா கேட்டா, ஐயா இந்த புற இருளோட மோசமானது ஆணவ இருள். புற இருளாவது பொருளை காட்டாது, தன்னை காட்டும், புரியுங்களா? ஆனா ஆணவ மலம் தன்னையும் காட்டாது, பொருளையும் காட்டாது, ஒரு பொருளும் காட்டாது இருள், உருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது இது. இந்த ஆணவ மலம் என்னைக்கு இருந்து இருக்கு இந்த உயிரிடத்துல, அன்றளவில் உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவில் நின்றது இருள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட பார்ட்னர்ஷிப் போட்டு வரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலம். இந்த பார்ட்னர் மட்டும் நம்மளோட கோச்சுக்கிறதே இல்லை, நாமளும் இந்த பார்ட்னர்கிட்ட கோச்சுக்கிறதே இல்லை. கோச்சுட்டோன்னா என்ன பண்ணுவோம், ஆணவ மலமே விட்டு உன்னுடைய பார்ட்னர்ஷிப் எனக்கு பிடிக்கல விட்டுறியா அப்படின்னு கேட்டா நாம் என்ன பண்றோம், அவரை பார்ட்னர்ஷிப் போட்டு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறோம். இது அதான் சொல்றார், அன்றளவி உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவு நின்றது இருள். இந்த ஆணவ மலம்
அன்று தொட்டு இந்த உயிரோடு கலந்து இருக்குது. ஆன்மாவுக்கு இப்படிப்பட்ட ஆணவ மலம் ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏயா? அது காட்டாது. எது போல? பலரை புணர்ந்தும் இருப்பாவைக்கு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு உண்டு. ஆணவ மலம் எப்படிப்பட்டது? தன்னை காட்டாது. தன்னை காட்டாதுன்னு எப்படி காட்டாதுன்னு கேட்டா, தன்னுடைய உடையவனுக்கே காட்டாத அளவுக்கு கற்பு உடையவன். அதனால என்ன சொன்னாரு? பலரை புணர்ந்தும் இருப்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. இந்த ஆணவமலம் அவ்வளவு மோசமானதா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னா, இந்த ஆணவ மலத்தினுடைய செயல்பாடுதான். ஐயா, நீ அடையிற கேட்டுக்கு அத்தனைக்கும் காரணம் அதுதான். பன்மொழிகள் எண் உணர்வு பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. உனக்கு ஒரு பொருள் இருக்கக்கூடிய நன்மை தீமையை காட்டாம மறைத்து நிற்பது எது என்றால் இந்த ஆணவம். அப்ப என்ன? சகல துன்பத்துக்கும் சகல கேட்டுக்கும் நாம செய்யற அத்தனை சேட்டைக்கும் காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆணவம் தான். நான் ஒரு சேட்டையும் பண்ணலீங்க இல்லையா, நான் பாட்டு பொட்டாட்டு இருக்கிறேன். என்னை வந்து கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு அமைதியானு எங்க வீட்டுல சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்போம். புரியல? ஆனா சேட்டைன்னா என்னன்னு? சேட்டைன்னா குறும்பு பண்ணதெல்லாம் இல்லை. புரியல? உலகத்தை நோக்கிய அந்த விருப்பமே சேட்டை தான். அது ஆணவமலம் என்கிறது ரொம்ப கடுமையானது. ஆணவமலம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைந்து இருக்குதுன்னா உலகத்தின் மீது மட்டும்தான் விருப்பம் இருக்கும். இந்த பக்கம் திரும்பி வண்டி வரவே வராது. இந்த பக்கம் வண்டி வரவே வராது. அர்ஜுன் நர்சரி கார்டன் போர்ட்ல அங்க போய் இந்த சித்தாந்த வகுப்பு அந்த போர்டை கூட பார்க்கறதுக்கு தகுதி இருக்காது. ஆணவ மலம் கடுமையா இருந்தா அப்படிப்பட்ட ஒரு பதாகையை கூட நம்மளால பார்க்க முடியாது. நம்ம அறிவுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டார். அப்போ அந்த அறிவுல வந்து பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வரோம்னா அந்த கழிவுக்கான காலத்தை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமக்கான ஆணவம் இது எதனால? பல பிறப்புகள் செய்த தவ காரணம்தான். இன்னைக்கு வந்து செய்த தவம் அல்ல. இந்த பிறப்புல வந்து நாம என்ன தவம் செய்ததுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன பூசை பண்ணிருக்கிறோம், என்ன வழிபாடு செஞ்சுக்கிறோம், எங்கேயோ ஒரு தவம் நிறைவா செய்திருக்கிறோம். அந்த தவம் இங்க தவம்னா நான் போன பிறப்புல பூசை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிலாம் உட்காந்து பண்ணேன் அந்த தவம் நினைச்ச கூடாது. சரிங்களா? எங்கேயாவது தெரியாம ஒரு சிவனடியார் கையில எச்சில் சாதம் வாங்கி சாப்பிட்டுருப்போம். புரியல? திருக்கோயிலுடைய பிரசாதம் விழுகிற இடத்துல நாம் ஒரு உயிராய் இருந்திருப்போம். கோமுகத்துல போய் தீர்த்த விழுதலைங்களா, இறைவனுடைய அபிஷேகம் ஆகி அங்க எங்கேயாவது குழுவா கடந்திருப்போம். இதுதான் தெரியாம செய்யக்கூடிய அபுத்தி பூர்வத்துல வர புண்ணியம். அப்படி செய்த புண்ணியத்தினால வந்திருப்பே தவிர நான் போன தரப்புல பயங்கரமா தவம் செஞ்சிருக்கும் போல அப்படின்னு நினைச்சலாம் என்ன பண்றேன் அப்படியும் இருக்கலாம். ஆனா பெரும்பான்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அர்ஜுனன் தவம் செய்தார். அர்ஜுனன் கண்ணப்ப நாயனாராக வந்து வெற்றி பெற்றாருங்கிறது நம்மளுடைய வரலாறு. அர்ஜுனன் என்ன தவம் செய்தான்? சிவபெருமான் நோக்கி தவம் செஞ்சானா? ஆம். என்ன தவம் செய்தான்? சிவபெருமானை நோக்கி முக்தி வேணும் தவம் செய்யல. புரியல? பாசுபதாஸ்திரம் வேணும்னு சொல்லி தவம் செஞ்சான். ஆனா அவனுடைய தவம் 100% உண்மையா இருந்ததுனால இறைவன் மகிழ்ந்து உனக்கு இந்த பிறப்புல பாசுபதம் கொடுத்து அடுத்த பிறப்புல முக்தி. இறைவனை பார்த்தோன்னு, ஏன்னா தவம் செய்ய உட்கார்ந்த போது பார்த்தனுக்கு என்ன தோணுச்சு? பாசுபதம் கேட்கணும், அதுக்காக தான் உட்காந்து தவம் செய்ய 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 அறிவு என்ன மாறிச்சு கேட்டா, இறைவன் வந்து முன்னாடி காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்தோடனே பாசுபதாஸ்திரம் கேட்கல. என்ன கேட்டான்? சாமி முக்தியை கொடுங்கன்னு கேட்டான். நீ தவம் செய்தது எதற்காக செய்திருக்கிற? பாசுபதாஸ்திரம், அதை பெற்றுக்கொள், உனக்கு அடுத்த பிறப்பு முக்தி. அப்போ பல பிறப்புகளை செய்யக்கூடிய தவம் தான். அதனாலதான் சிவபிரகாசத்தில் படிப்போம், முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையர் உருவாய் வந்து. முன்னம் ஈட்டிய தவத்தினால், இந்த தவம் பலவாறு இருக்கும். ஒரு புல்லா பிறந்திருந்தோம்னா ஒரு ஞானியினுடைய காலில் மிதிப்பட்டிருப்பேன் எங்கேயாவது. அப்படிப்பட்ட பிறப்பாக வந்து அமையக்கூடியது இந்த பிறப்பு. நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுன்னா ஆணவத்தை சாமி நீக்கணும் முடிவு பண்ணி கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கிற அந்த பற்றை. இப்ப இந்த பற்றையில எல்லா இதுவும் வரல, எல்லா இருமையும் கொண்டு வரல, எல்லாத்தையும் கொண்டு செப்பனப்படுத்த கொண்டு வரல. எது செப்பனப்படுத்துவதற்கு தகுதியுடையதா இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு என்ன போட்டாரு? பற்றையில போட்டார்.
நெருப்புல காய்ச்சுவாரு, தட்டுவாரு, எல்லாம் நடக்கும். சரிங்களா? நீங்க என்ன நினைச்சக்கூடாது, பட்டா அப்படியே கடந்துட்டு கிடக்கும், செம்பு அப்படியே கடந்துட்டு இருக்கும், ஒன்றும் பண்ண மாட்டோம். உருக்குவாரு, அடிப்பாரு, தட்டுவாரு, நெருப்புல காய்ச்சுவாரு, எல்லாமே நடக்கும். சரிங்களா? இதை பத்திரமா வச்சிருக்க பட்டறைக்கு கொண்டு வந்துருக்குது. பத்திரமா வச்சிருந்தா கடையிலே இருந்திருக்கும். பட்டறைக்கு வந்ததுக்கு எதுக்காக? இறைவன் புடம்போடுவதற்கு. அதனாலதான் மணிவாசகர் நடித்து மண்ணிடை பொய்யனை பல செய்து நான் எனதென்னும் மாயக்கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக களறியே திரிவேனை பிடித்து முன்னின்ற பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரணம் தீட்டிய அற்புதம் அடியேனை. அடித்து அடித்துன்னு என்னதுங்க? உடம்போட்டு எடுக்கிறது. சரிங்களா? அதுக்கெல்லாம் மனம் தளரக்கூடாது. சரிங்களா? நம்ம சிவபெருமானை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு துன்பம்னா வரட்டும்னு தைரியமா நிற்கணும். பெருமான்கிட்ட வரட்டும், கொடுங்க சாமி. என்ன நீங்க, உங்களுக்கு என்ன நினைப்பு? நீங்க தானே கொடுத்து தாங்க வைக்க போறீங்க, தைரியமா கொடுங்க அப்படிங்கிற நினைப்பு நம்ம இடத்துல இருக்கும். எனவே இங்க சொல்லும் பொழுது பலரை புணர்ந்தும் இருப்பாவை கொண்டு என்று கணவர்க்கும் தோன்றாத கற்புன்னு சொல்லி பன்மொழிகளின் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தர் இருள் இன்றே துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக ஓம். இருள் இல்லைன்னா, ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லைன்னா நமக்கு துன்பம் என்ற ஒன்று இல்லை. இருள் இன்றே துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டு. நீங்க என்ன சொல்லிடலாம், ஆணவ மலம் உயிரோடைய இயற்கை அப்படின்னு சொன்னா, அப்போ போக்கும் பொருள் உண்டு. ஒரு நாளைக்கு இறைவனால் இந்த ஆணவம் நீங்கிச்சுன்னா ஆன்மாவுக்கு இன்பம் என்பது எப்படி உண்டாகும்? போக்கும் பொருள் உண்டு, ஒன்றாக போம் அப்படின்னு சொல்லி இருளென்று. அப்ப ஆசு ஆதியே அனைவர் காரணமின் முத்தி நிலை பேசாது அகவும் இனி. இந்த ஆசு என்று சொல்லக்கூடிய ஆணவமலம் அனாதின்னு சொன்னா, ஆதின்னு சொன்னா அனாதி என்பது அதுக்கு தோட்டம் கிடையாது. ஆனா ஆணவமலம் ஒரு காலத்துல தோன்றுச்சுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? தோன்றுச்சுன்னு சொன்னா என்ன குற்றம்? ஒரு நாளைக்கு அழியும். இல்ல, ஆணவமலத்துக்கு அழிவு கிடையாது. அப்ப ஆசு ஆதியே அனைவ காரணம் ஏன் இந்த உயிரை வந்து பட்டுச்சு? ஆசு ஆதியே அனைவ காரணமே ஏன் வந்து பட்டுச்சு? வந்து பற்றல. ஆணவமலம் உயிரோடு நெல்லுக்கு உமி போல், அது நெல்லுல உமி போல், செம்புல கழிவு போல் அனாதியாகவே இருந்தது. அதனால ஆசு ஆதியே அனைவ காரணே. அப்ப முக்தி நிலையில ஆணவ மலத்துக்கு தோற்றம் சொன்னா, அது வந்து இடையில கூடுச்சுன்னு சொன்னா, முக்தி நிலையில் இது வந்து கூடுவதற்கான சான்ஸ் இருக்கு. அதனால ஆணவம் என்பது அனாதித்த பொருள். ஆசு ஆதியில் அனைவர் காரணமே முக்தி நிலை பேசாது. புத்தியை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. ஆணவ மலம் ஒண்ணு இல்லை. ஆணவ மலம் வந்து திரையில தான் வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப ஆணவ மலம் வராதுக்கு மட்டும் உயிர் எப்படி இருந்தது? ஆணவ மலம் இடையில தான் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி சொல்ற சமயவாதி இருக்கிறனாடி தான் பேச்சு. ஆணவ மலம் இடையில வந்துச்சுன்னு சொன்னா, அது ஆரம்பத்துல உயிர் எப்படி இருந்தது? சந்தோஷமா தான் இருந்துக்கும், இன்பத்தை அனுபவிச்சு தான் இருந்துக்கும். அப்போ பிறப்புக்கு வராம இருந்ததுக்கும் பிறப்பு நீங்கி இறைவனோட திருவடிக்கு போனதுக்கு என்ன வேறுபாடு? ஆணவ மலத்தோட இருந்ததுனால அறியாமை வயப்பட்டிருந்தது, துன்பத்தில் அழுந்தி இருக்கிறோம்னே தெரியாம இருந்த உயிரைத்தான் இறைவனுக்கு தனுகரண கோணபம் கொடுத்து பிறப்ப கொடுத்துருக்கிறார். ஆரம்பத்துல அனாதியில ஆணவ மலம் உயிருக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? முக்தி நிலைக்கும் பிறப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த கேவல நிலைக்கு என்ன வேறுபாடு? ஒரே வேறுபாடு இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப முக்திங்கிறது என்ன பேர் சிறப்பு அப்படிங்கனால ஆசு ஆதியில் அனைவ காரணம் முக்தி நிலை பேசாதும் அகவும் பிணி என்று சொல்லி 9வது குறள்ல ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாது இருள். இந்த உயிர்கள் ஆணவ மலத்தின் காரணம் நீங்குவதற்காக இறைவன் இந்த தனுகரண போன போகங்களாகிய மாயையை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை பெற்று இது நீங்கவில்லை என்றால் இது என்றும் நல்ல நிலைக்கு வரவே இயலாது. ஒன்று மிகினும் ஒளி கவராதே என்றும் அகலாது இருள். இந்த ஆன்மாவை விட்டு என்னைக்கும் இருளாகிய ஆணவமலம் போகாது. ஏன்? கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? ஒன்று மிகினும் ஒளி கவராதே. கொடுத்திருக்கக்கூடிய உடம்பை கொண்டு
இறைவனுடைய அருளை நாடலைனா இந்த ஆன்மாவுக்கு ஆணவம் நீங்குகின்ற காலம் இல்லை. விடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து. இந்த குறள்ல என்ன சொல்ற, நமக்கு இறைவன் மாயை என்ற ஒன்றை கொடுத்திருப்பதும் கண்மத்தின் வாயிலாக பலனை அனுபவிக்க வைப்பதற்கும் காரணம் இருட்டிலிருந்து நீங்குவதற்கு துணை செய்கின்ற விளக்கு போல உடம்பு என்ற ஒன்றை கொடுத்து ஆணவமலமாகிய ஒன்றிலிருந்து நீங்க வேண்டும் என்று இறைவன் கொடுத்திருக்கிறான். விடிவாமளவும் விளக்கை போல இந்த உடம்பு என்னதுங்க, நாம ஆணவமலமாகிய பிறப்பிலிருந்து நீங்கிறதுக்கு, ஆணவமலத்தின் காரணமாக வர பிறப்பிலிருந்து நீங்கிறதுக்கு இந்த உடம்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். உடம்பை கொண்டு இந்த இடத்தை விட்டு நீங்கணும் அப்படின்னு கடைசி குறள் 3 அதிகாரத்தில் சொல்லி, அதுக்கு நமக்கு இந்த ஆணவ மலத்திலிருந்து நீங்கிறதுக்கு மாயை கண்மத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னீங்களே, அந்த மாயை கண்மம் எதன் வழியாக நமக்கு வருகிறது அப்படின்னா 4வது அதிகாரம் தொடங்குது. 4வது அதிகாரம் தோற்றுவாய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் 30வது குறளை நமக்கு ஆணவமலம் நீங்குவதற்காக உடம்பையும் உலகத்தையும் கொடுத்திருக்கிறான்னு சொன்னீங்களே, அப்படி அந்த உடம்பு உலகத்தை எல்லாம் யாரு வந்து நமக்கு கொடுப்பாங்கன்னா இறைவனை விட்டு நீங்காம இருக்கக்கூடிய அவனுடைய சக்தி, அதுக்கு பேர் அருள். அந்த சக்தி நம்மை நோக்க, உலகத்தை நோக்க திரோதான சக்தியாகவும் இறைவனை நோக்க அருட்சக்தியாகவும் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த 4வது அதிகாரத்துடைய முதல் குறள் பார்த்தோம். அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலைவது போல். அன்பர்களே, ஒருவனுக்கு துன்பப்படுகின்ற நேரத்துல, ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிற நேரத்துல, அப்ப அந்த ஆபத்திலிருந்து நீங்கிறதுக்கு, துன்பத்திலிருந்து நீங்கிறதுக்கு எது முக்கியமான பொருளோ அந்த பொருளை தவிர வேற எந்த பொருளை கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு அதுக்கு அவனுக்கு பெரிய பொருளா தெரியாது. அதை பார்த்தோம். நல்லா தண்ணி தாகம்னா தண்ணிய கொடுத்தா தான் நீங்கும். தண்ணி தாகத்தோட இன்னொரு பெரிய உதாரணம் சொல்லலாம். பத்திட்டு எரியுது உடம்பு, உடம்புல எங்கே உடம்பு வீட்டில் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, புரியுங்களா? நெருப்பு பிடிச்ச நேரத்தை கொண்டு விசிறியை கொடுத்துட்டு இருக்க முடியுமா? நான் விசிறி நினைச்சிருங்க அப்படிங்க முடியுமா? எதையோ கொடுக்கலாம். ஆனால் என்ன பொருள் கொடுத்தா தான் அவனுக்கு அந்த இடத்துல எது முக்கியமான பொருள்? தண்ணியை வச்சு அணைக்கணும் இல்லை? அப்போ ஆபத்து, இந்த துன்பம், இதிலிருந்து நீங்கிறதுக்குரிய பொருள் அருளை தவிர வேறு இல்லை. சொல்ல வந்த கருத்து, அருளில் பெரியது அகிலத்து இல்லை. அவ்வளவுதான் செய்தி. இது போல வேண்டும் பொருளில் தலையிடுவோம். ஒருவனுக்கு துன்பப்படுகின்ற காலத்தில் நீங்குவதற்கு துணை செய்கின்ற தலையாய பொருளை போல உலகமாகிய துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு உயிருக்கு எது தலையாய பொருள் அப்படின்னா 31வது குறள் வந்து நான் இன்னைக்கு சிந்தனைக்கு 32வது குறளுக்கு போகலாம். இந்த திருவருளினுடைய பயன் என்ன, நமக்கு இப்படி திருவருள் செய்கின்ற உபகாரம் என்ன?